அஸ்ஸலாமு அலைக்கும். வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாவு பாக்கெட்டு நம்ம தோசை, இட்லி சுடுறோம்ல அந்த கடைகள்ல விக்கிறது ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா பையர்ஸ் அதிகமாயிட்டாங்க. அதாவது அந்த குவான்டிட்டி அதிகம் தேவைப்படுது. அதனாலேயே நெறைய கம்பெனிகள் பேக்கிங், ஹைஜீனிக் பேக்கிங், பாக்கெட் பண்ணி அதுல புரொடக்ஷன் டேட், எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டு சேல்ஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க நெறைய கடைகள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கடையிலயுமே இருக்கு. மாவு பாக்கெட் இல்லாத கடை இல்ல. ஈவினிங் ஒரு 4:00 மேல பார்த்தீங்கன்னா, நல்ல சேல்ஸ் ஆகுது. மக்கள் அதிகமா விரும்பி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இதுக்குன்னு தனியா நீங்க வீட்ல மாவு ஆட்டுறதா இருந்தா, அரிசி ஊற போடணும், உளுந்து ஊற போடணும். அது ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டு, அதுக்கப்புறம் எடுத்து கிரைண்டர்ல போட்டு மாவு அரைச்சு அது முடிக்கிறது. வீட்ல இருந்து வர்றவங்ககிட்ட சொல்லிருவாங்க, "எங்க வரும்போது ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. இல்ல மாவு பாக்கெட் வாங்கி குடுத்துட்டு போயிருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி ஈஸியா முடிஞ்ச வேலை. அப்ப மாவு அரைக்கிற வேலை இல்ல. நீங்க மாவு பாக்கெட் வாங்கி குடுத்தாலும் சரி, அவங்க சட்னி, சாம்பார் செஞ்சே ஆகணும். இப்ப நான் சொன்னேன்ல வேலை வாய்ப்பு என்னன்னு. அதான் இப்ப சொல்ல வரேன். மெயினா பாருங்க. நீங்களே உங்க வீட்லயோ, இல்ல கடையிலயோ ஏதாவது ஒண்ணு தனியா ஒரு பிசினஸ் மாரி ஸ்டார்ட் பண்ணுங்க. சாம்பாரு, 2 வகையான சட்னி. இப்ப நான் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிர்றேன். நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஏரியால ஒரு ஸ்டேட்டிக்ஸ், அதாவது எத்தன கடைகள்ல அதிகமா இந்த மாவு பாக்கெட் சேல்ஸ் ஆகுது. அத கணக்கு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த கடையில உள்ளவங்ககிட்ட போய் பேசுங்க. இந்த மாவு பாக்கெட் சேல்ஸ் பண்றீங்கல்ல, நான் சட்னி, சாம்பார் தர்றேன். நீங்க அதையும் சேல்ஸ் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நான் குடுக்குற சாம்பார் சட்னிய ஃப்ரீயாவே குடுங்க. கண்டிப்பா வாங்கிருவாங்க. வாங்கி டேஸ்ட் பார்க்கட்டும். அந்த டேஸ்ட் கண்டிப்பா பிடிக்கும். அப்படின்னு ஹானஸ்ட்டாவே ஒரு தன்னம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க நீங்க கண்டிப்பா. அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பொதுவா நீங்க எப்பவும் சேல்ஸ் பண்ணும்போது, பிரைஸ்ல ஒரு கரெக்ட்டா மினிமம் மார்ஜின் கிடைக்கிற மாரி பார்த்துக்கிருங்க. பார்த்து குடுங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். இப்போ அது வாங்கிட்டு போறவங்க வீட்ல யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா இருக்கு பரவாயில்லையே இதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா அவங்க வீட்ல பெண்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க நாளைக்கு வரும்போது ஒரு மாவு பாக்கெட், ஒரு சாம்பார் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. சாம்பார் சொல்றது சேர்த்து. நான் சொல்றது சாம்பார்ங்கிறது சாம்பார் வித் சட்னி அது மாரி உள்ளது. நீங்க ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்கி சாம்பார மட்டும் அதுல வச்சு பேக் பண்ணி அலுமினியம் ஃபைல்ல பேக் பண்ணி வச்சிருங்க. சட்னி, சாம்பார் 2 ஒண்ணோட சேர்த்து கட்டி தனியா வச்சுக்கோங்க. கொண்டு போய் ஒரு கடையிலயும் மேக்ஸிமம் ஒரு 30, 40 இத குடுத்துருங்க முதல்ல. குடுத்து ஃப்ரீயா சப்ளை பண்ணுங்க. அதாவது சாம்பார், சட்னியோட ரெசிபி சூப்பரா இருந்துச்சுன்னா, அவங்க அக்செப்ட் பண்ணி கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன் இத மதுரையில சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதே மாரி தான் பேசிக் ஆரம்பிச்சாங்க. சாம்பார், சட்னி தான். அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா லஞ்ச் டைத்தும் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. லஞ்ச்லயும் மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கனு, வறுவல் எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்தவங்க பாக்கெட் மணி வாங்கிட்டு போறாங்க. வீட்ல சமைச்சுக்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். எப்படின்னா வீட்ல தனியா இதுக்குன்னு குக் பண்ண தேவையில்ல. வீட்ல உள்ளவங்க வேலை பளு குறையுது. கரண்ட் பில் கம்மியாகுது. கேஸ் கம்மியாகுது. எல்லாமே கம்மியாகுது. தமிழ்நாடு ஃபுல்லா பார்ப்பீங்க இந்த வீடியோவ. பார்க்குறவங்க கண்டிப்பா நீங்க உங்க ஊர்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாரி உங்க ஏரியால எத்தன ஷாப் இருக்கு பாருங்க. அந்த மாவு சேல்ஸ் பண்றது. அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசி இந்த மாரி பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகுவீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்க இந்த மாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா இத பார்த்து சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எனக்கு கால் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.